செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு ஜல்லிக்கட்டுடைய போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்பார்த்திருந்த சூழ்நிலையில் நேற்றைக்கு தீர்ப்பு இப்போதைக்கு கிடையாது, இப்பொழுதுதான் எழுதப்பட்டு கொண்டிருப்பதனால் அவசரமாகலாம் தீர்ப்பு வழங்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறிவிட்ட சூழ்நிலையில் தமிழகம் முழுவதும் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்று தொடர்ந்து போராட்டம் வலுத்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இதற்கான சாத்தியக்கூறுகள் சட்ட ரீதியாக என்னவெல்லாம் இருக்கின்றன, இனி அடுத்த கட்டமாக மத்திய அரசு என்ன செய்யும், மாநில அரசு என்ன செய்யும் என்ற ஒரு சட்ட ரீதியான கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் தர்க்க ரீதியாக மாநில உரிமை சார்ந்தும் இன பண்பாட்டு அடையாளம் என்ற உணர்ச்சி தளத்தில் பலர் இங்கே கருத்துக்களை மக்கள் பார்வையிலிருந்து, ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் பார்வையிலிருந்து கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது நேற்றைக்கு பாஜக தரப்பிலிருந்து சுப்பிரமணிய சாமி அவர்களுடைய அந்த ட்வீட் ஆனது மிகப்பெரிய கேள்வியை எழுப்புகிறது. முதல்வர் அவர்களே, தமிழக முதல்வர் சொல்கிறார், இங்கு கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடந்தே தீரும் என்று ஆணித்தரமாக சொல்லும் பொழுது இங்கே சுப்பிரமணிய சாமி அவர்களுடைய அந்த பதிவானது முக்கியமாக இந்த நேரத்தில் கவனம் ஈர்க்கிறது. அப்படி ஏதாவது சட்டத்தை மீறி நடைபெற்றால் அங்கு ஆட்சியை கலைத்துவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருவோம் என்பது போன்ற அந்த ட்வீட் சொல்லப்படுகிறது. அடுத்தடுத்த கட்ட நகர்வாக இன்றைக்கு என்ன இருக்க போகிறது, இந்த நாளை எப்படி, இந்த ஜல்லிக்கட்டு நடக்குமா நடக்காதா என்பது எப்படி இன்றைக்கு முடிவாக போகிறது, நாளை மறுதினம் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் மதுரையை சுற்றி நடக்க வேண்டும், நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் சட்ட ரீதியாக என்ன இருக்கிறது என்பதை பிரத்யேகமாக நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் சுப்பிரமணியன் நம்ம அரங்கத்தில் இருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய அந்த தீர்ப்பையும் அடுத்த கட்ட நகர்வு, இனி இந்த ஜல்லிக்கட்டு எப்படி நகர்த்த முடியுங்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? நேற்று தீர்ப்பு ஒன்றும் இல்லை. ஜல்லிக்கட்டை பொறுத்தவரையில் மூணு விஷயம் அதில் இருக்குது. ஒன்று, அந்த பெர்ஃபார்மிங் அனிமல்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இல்லாத காளை சேர்க்கப்படுகிறது. அதுக்கு பல வருடங்களுக்கு முன்னால் அதில் இருந்த நாய் அதிலிருந்து எடுக்கப்படுகிறது. ஏன்னா அந்த டாக் ஷோ நடத்துகிற அந்த லாபி ரொம்ப பவர்ஃபுல், வெரி இன்ஃப்ளூயன்ஷியல், ரொம்ப பெர்சுவேசிவ். அதாவது உங்களை அவங்க தெளிவாக அவங்க தரப்பை எடுத்துரைத்து உங்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய திறமையும் வசதியும் அவர்களுக்கு இருந்தது. அதனால் பெர்ஃபார்மிங் அனிமல்ஸ் லிஸ்ட்டில் இருந்த நாயை எடுத்துவிட்டு சில வருடங்களுக்கு பின் காளை சேர்க்கப்படுகிறது. இன்றைக்கு வரைக்கும் அதான் நிலைமை. ஸோ கடந்த வருடம் ஜனவரி 7ஆம் தேதி நினைக்கிறேன், இதே மாதிரி ஒரு 2-3 நாளைக்கு முன்பாக, இல்லை ஒரு வாரத்துக்கு, பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக இந்த பெரும் ஒரு எதிர்ப்பு மற்றும் எதிர்பார்ப்புக்கு இடையில் மத்திய அரசு காளையை அந்த லிஸ்ட்லேருந்து எடுக்கிறது. திரும்பவும் இந்த அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்லாம் போய் அது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டதுனால அந்த வழக்கில் தான் இப்போது தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஸோ நேற்று என்ன நடந்திருக்கு, இவங்க போய் இந்த மாதிரி நீங்கள் ஒத்தி வைத்திருக்கிறீர்கள், அதுக்கிடையில் அந்த காளையை எடுத்த அந்த நடவடிக்கைக்கு தடையும் விதித்திருக்கிறீர்கள். இப்போது அவசரமாக அதில் உத்தரவை நீங்கள் பிறப்பீங்கள் அப்படிங்க முடியாதுங்கிறாங்க. வி ஆர் டிராஃப்டிங் தி ஜட்ஜ்மெண்ட், நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம், உங்கள் அவசரத்துக்கு நாங்கள் எழுத முடியாது. ஸோ 2வது கோரிக்கையும் வைக்கப்படுகிறது. அப்படி என்றால் இந்த வருடம் நடத்துவதற்கு அனுமதிங்கள்னா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு ஸ்டேல்மேட்டு தான். நீங்கள் சட்டப்படியாகவும் இல்லை சுப்ரீம் கோர்ட்டுடைய பழைய உத்தரவுப்படியும் பார்த்தால் நடத்த முடியாது. ஆனால் இது பின்னாடி சேர்க்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றதாலும் ஏற்கனவே பல 1000 வருடங்கள் தொடர்ந்து நடந்து ஒரு மத்திய அரசின் ஆதரவோடு, மக்களின் ஆதரவோடு, மாநில அரசின் ஆதரவோடு இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகிற நிலையில் ஏதாவது சுப்ரீம் கோர்ட் ஒரு சின்ன ரிலீஃபாவது கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது, அது நடக்கவில்லை. இப்போ மத்திய அரசு கையில் என்ன இருக்கிறது? மத்திய அரசு இதுவரைக்கும் என்ன சொன்னார்கள், இந்த ஆண்டு நடத்தியே தீர்வோம் என்பது போன்ற கருத்து தான் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது. கடந்த 2-3 நாட்களாகவே மத்திய அரசுடைய பார்வை நீதிமன்றத்துடைய கையில் விட்டுவிட்டதாகவும், மாநில அரசு தடையை மீறி நடத்தினால் ஆதரவு என்கிற அடிப்படையில் இங்கே மாநில பாஜகவும் கூறுகிறது, தமிழக அரசும் கூறுகிறது. இதை எப்படி எடுத்துக்கொள்வது? இது ஒரு சட்டத்தின் ஆட்சி முன்னால் இதை எப்படி செயல்படுத்துவதில் உள்ள நடைமுறை சிக்கல்? மொழி, மதம் இல்லை இந்த மாதிரி கலாச்சார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்பொழுது தடை மீறினால் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கப்படும். அதற்கு எந்த கட்சியும் வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவிக்காது. நீங்கள் ஆந்திராவில் கர்நாடகாவில் காவேரி விஷயம் வரும்பொழுது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு
அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவை நிறைவேற்ற வேண்டியதில்லை, வி ஆர் வித் யூ, உங்களோடு நாங்கள் இருக்கிறோம். அதை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க நாங்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட விட மாட்டோம், கம் வாட் மே அப்படிங்கிறாரு. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, மீனிங் நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணாலும் பரவாயில்லைன்னு. ரொம்ப ரொம்ப தவறான முன்னுதாரணம் அது. இதே மாதிரி ஒவ்வொரு கலாச்சார ஒரு மொழி சம்மந்தப்பட்ட சமயம் ரிலிஜன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் அது வந்து ரூல் ஆஃப் லா, அதாவது ஒரு சுப்ரீம் கோர்ட் அது ஏற்று நடக்கும் மற்ற நீதிமன்றங்கள், மத்திய அரசு அதை ஃபாலோ பண்ணி நடக்கும் மாநில அரசு அப்படிங்கிற ஒரு அந்த ரூல் ஆஃப் லா அப்படி வந்து பெரிய சந்தேகத்துக்குள் பெரிய அடிபடும். ஸோ அந்த அணுகுமுறை சரியல்ல. அதே சமயம் மத்திய அரசின் நிலையை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கி அவங்க 2011 அந்த காளையை லிஸ்ட்டில் சேர்த்த அந்த தவறு 2015 கடந்த வருடம் ஜனவரி 7ஆம் தேதி அவர்கள் அளவில் நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது. அது வந்து ஒரு அரைகுறை அட்டம்ப்ட் தான். பட் ஸ்டில் அவங்க பண்ண ஒரு தவறை அவர்களே திருத்திக் கொள்ள முயற்சி செய்தார்கள் கடந்த வருடம். ஸோ மத்திய அரசை பொறுத்தவரை அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து விட்டார்கள் என்றே தோன்றுகிறது. அது மட்டும் இல்லாமல் நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் வரும்பொழுது இந்த மாதிரி அப்சல்யூட் ப்ரொஹிபிஷன், அதாவது முழுக்க முழுக்க இது நடக்கவே கூடாது அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் எடுத்தால் அதுக்கு எதிர்மறையான விளைவு ஏற்படும். அதனால் சுப்ரீம் கோர்ட்டு தங்களுடைய நிலையை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வாதிடுகிறார்கள். ஸோ அவங்க ஒன்றும் இதுக்கு மேலே அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து மாநில அரசு வந்து லா அண்ட் ஆர்டருக்கு இன்சார்ஜ். ஸோ இனி காவிரி விஷயத்தில் கர்நாடகா செய்தது போல் என்னென்னா, ஏன்னா இப்போது ஒரு ஈவெண்ட் நடக்கும்பொழுது அதற்கு பெர்மிஷன் கொடுக்கறது லோக்கல் போலீஸ். அந்த பெர்மிஷன் கொடுக்கும்போது சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸை வயலேட் பண்ணும்போது ஆக்ஷன் எடுக்க வேண்டியதும் லோக்கல் போலீஸ். இல்லை பெர்மிஷன் தடையை மீறி ஒரு விஷயம் நடந்தால் எகெயின் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது லோக்கல் போலீஸ். எல்லாமே மாநில அரசின் கட்டுப்பாடு. ஸோ நீங்கள் நடத்துங்க, நாங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்து கொள்கிறோம். அல்லது நேற்று நடந்த மாதிரி கடலூரில் நேற்று வந்து நாம் தமிழர் சார்பாக உடனடியாக ஜல்லிக்கட்டு நடந்தது. சட்ட ரீதியாக கைது தானே செய்தார்கள். ஈவெண்ட் முடிஞ்சதில்ல, ஜல்லிக்கட்டு நடக்கும் வரை அமைதியாக இருந்திருக்கார்கள். முடிஞ்சதுக்கப்புறம் 28 பேர் மீது வழக்கு. ஸோ இதற்கு இந்த அளவுக்கு இப்போ நீங்கள் அலங்காநல்லூர், பாலமேடு மாதிரி இடங்களில் மக்களுக்கு இருக்க அந்த வேகம், அந்த ஒரு கோபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கு தானே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற லெவல் கூட இருப்பாங்க. நீங்கள் ஈவெண்ட் மட்டும் நடத்த விடுங்க. ஸோ முதல்வர் பன்னீர்செல்வமும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், கட்டாயம் நடக்கும் அப்படின்லாம் சொல்கிறத பார்த்தா மேபி வேர் ப்ரிப்பேரிங் கிரவுண்ட், ஒரு தளம் உருவாக்கப்படுகிறது இந்த மாதிரி வயலேட் பண்ணுவதற்கு. முழுமையாக இல்லாவிட்டாலும் ஒரு பேரளவுக்கு மக்களின் கோபத்தை தணிப்பதற்காக ஒரு ஏற்பாடு செய்யப்படுகிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்படுகிறது. நீங்கள் நீதிமன்ற பிரிவு செய்தியாளராக இருந்த அனுபவத்திலிருந்து சொல்லுங்கள். பல வழக்குகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதாவது கூட்டு மனசாட்சி அடிப்படையில் சில நேரங்களில் உச்சநீதிமன்றங்கள் எல்லாம் தீர்ப்பு வழங்குறத நாம் பார்த்துருக்கிறோம். அது சல்மான் கானா இருக்கட்டும், நிர்பயா வழக்காக இருக்கட்டும். நிர்பயா வழக்கெல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நாள், அதாவது உள்துறை அமைச்சர் வெளியில் வந்து மரண தண்டனை தான் கொடுக்கணும்னு அவரே வந்து ரூல் ஆஃப் லாவை தாண்டி அன்றைக்கு வந்து பேசியது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. ஆனால் 5 நாட்களுக்கு பிறகு மரண தண்டனை என்பதுதான் வந்தது. அது கேட்டால் கூட்டு மனசாட்சி அடிப்படையில்ன்ற ஒரு காரணத்தை வைக்கிறார்கள். அப்ப மாநிலம் சார்ந்து ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்துடைய ஒரு பிரதிபலிப்பா ஒற்றை குரலா வந்து இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. இது நான் இப்ப உதாரணத்திற்கு காவிரியா இருக்கட்டும், இல்ல ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், இப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த கூட்டு மனசாட்சியானது இந்த நேரங்களில் எல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு ஒரு வழக்கமான கேள்வி வருதுல்ல. அதாவது ஒரு விஷயம், அதாவது நீதிபதிகளும் நீதிமன்றங்களும் ஒரு சமூகத்திலிருந்தும் இல்லை மீடியாவின் ஒரு இன்ஃப்ளூயன்ஸிலிருந்தும் மக்களின் ஒரு அந்த மனநிலையிலிருந்தும் முழுமையாக தள்ளி இருக்குன்னு கூற முடியாது. அவர்களும் மனிதர்கள் தான். தினசரி செய்தி பார்க்கிறார்கள், செய்தி பேப்பர் படிக்கிறார்கள், மக்களுடைய ஒரு கான்டாக்ட் உள்ளது. ஸோ சில விஷயங்கள் அவங்களுடைய முடிவுகளை சட்டத்திற்கு மீறாத வகையில் அவங்க டிஸ்கிரிஷன் சொல்லுவாங்க. எல்லா வழக்கிலையும் ஒரு லா ஒன்று இருக்கும், அதில் யாரும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. டிஸ்கிரிஷன் போர்ஷன் கொஞ்சம் இருக்கும், அதில் கொஞ்சம் கண்டிப்பா நாம அந்த தொழில்நுட்ப ரீதியா சட்டத்தில் என்ன தொழில்நுட்ப ரீதியா என்ன செய்யலாம் தொடர்ந்து பேசுவோம். தற்பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் தொடர்பில் இருக்கிறார், அவரிடம் நாம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. அதாவது பார்த்தீர்கள் என்றால் ஒரு பக்கம் நீதிமன்றம் இப்பொழுது தடையை நீட்டித்திருக்கிறது, இன்னும் முழுமையான தீர்ப்பு நமக்கு கைக்கு வரவில்லை. இன்னொரு பக்கம் மாநில அரசு நடத்த வேண்டும் என்கிறது, களத்தில் போராட்டங்கள் வலுத்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசுடைய நிலைப்பாடு நீதிமன்றத்தை கை காண்பிப்பதாக இருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன? மிகப்பெரிய
நம்பிக்கை, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இன்றைக்கு தமிழக மக்களுக்கு ஏமாற்றமாக தெரிகிறது. ஜல்லிக்கட்டு என்பது தமிழக மக்களுடைய பண்பாட்டு உரிமை, மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை மதிக்க வேண்டுமே தவிர அதை பறிப்பதற்கு முயற்சிகள் எடுக்கக்கூடாது. எனவே காலம் கடந்த நிலையிலே முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே இப்பொழுது மத்திய மாநில அரசுகள் இருக்கிறது. இளைஞர்களும் மாணவர்களும் இதற்கு கை கொடுத்தது என்பது மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இன்றைய அவசர தேவை, உடனடி அறிவிப்பு, மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும், அல்லது மாநில அரசு இந்த வீர விளையாட்டை விளையாடுவதற்கான சாத்தியக்கூறுகளை பல்வேறு நிலைகளிலே பல்வேறு பெயர்களிலே யோஜனை செய்து இதை நடத்த வேண்டும். இல்லை என்றால் மத்திய மாநில அரசுகள் தமிழ் மக்கள் உடைய எண்ணங்களை பிரதிபலிக்க தவறியவர்களாகவே செயல்படுவார்கள். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். மத்திய மாநில அரசுகள் இதனை நிறைவேற்றணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் அவரும் முன்வைக்கிறார். மாணவர்களுடைய போராட்டத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க. அதாவது தமிழகத்திற்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு மாணவர்கள் போராட்டம். ஆனால் இந்த போராட்டம் ஒரு தன்னெழுச்சியாக எழுந்த ஒரு போராட்டமாக இருக்கிறது. அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் மாணவர்கள் எல்லா தரப்புலையும் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் அப்படி வர்றதுங்கிறத எப்படி பாருங்க. அதாவது மெரினால நடந்தது ஃபர்ஸ்ட், அது யாருமே எதிர்பாராத ஒரு கூட்டம். அவ்வளோ பேர் வருவாங்கன்னு நோபடி வாஸ் ப்ரிப்பேர்டு. அங்கே போலீஸ் இல்லவே இல்லை. போலீஸ் மட்டும் இல்லை, மீடியாவே அங்கே ரொம்ப லேட்டாக தான் போனாங்க. இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஒரு அண்டர் கரண்ட், ஏதோ ஒரு உணர்வுபூர்வமாக இணைந்த ஒரு கூட்டம் அது. இப்போது அந்த சோஷியல் மீடியாவில் நெட்வொர்க்கிங் நல்லா நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வர்றதுக்கெல்லாம் அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற டெவலப்மெண்ட்ஸை நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோ அல்லது அரசாங்கமோ அது நடந்ததுக்கு அப்புறம் தான் உணர்ந்து கொள்ள மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது. மரீனாவுக்கு அப்புறம் திருச்சி, மதுரைன்னு இப்போ எல்லா இடத்துலையும் நல்ல டேர்ன் அவுட் வர்றதுக்கு காரணம் சோஷியல் மீடியா. ஸோ இளைஞர்கள் மத்தியில் அதுக்கு இது ஜல்லிக்கட்டுங்கிறது நீங்கள் மெயினாக மதுரை சுற்றி அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு இது. சில இடங்களில் நடந்தாலும் முக்கியமாக நடக்கிறது மதுரை சுற்றி தான். ஆனால் சென்னை, திருச்சி மாதிரி இடங்களில் வர கூட்டங்கள்லாம் பார்க்கும் பொழுது மாணவர்களும் இளைஞர்களும் அதை பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி, இன்ஃபேக்ட் நிறைய பெண்கள் வந்திருக்காங்க, இளம் பெண்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க பேசுகிறதுலாம் அவ்வளோ தெளிவாக இருக்கிறது. ஸோ அதை வைத்து பார்க்கும் பொழுது அவங்க ஜல்லிக்கட்டை வெறும் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நடக்கிற ஒரு கேம்னு பார்க்காம அது ஒரு தமிழர் பண்பாட்டு கலாச்சாரத்தின் ஒரு அடையாளம், நிறைய அடையாளங்களில் அதுவும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி. அதனால் அதை மேலே அசால்ட் வரும்பொழுது நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்பான்டேனிட்டி இருக்க மாதிரி தெரிகிறது. இன்னொன்று இவங்க அந்த பொங்கலுக்கு கட்டாய விடுமுறை அப்படிங்கிற இல்லை அப்படின்னு அந்த இதை பண்ணும் பொழுது ஜல்லிக்கட்டை வேணுமே தடை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்கு நிறைய வலு சேர்த்தது. அதுக்கப்புறம் தான் இந்த கூட்டமெல்லாம் வர்றாங்க. தொடர்ந்து நாம பேசலாம். அடுத்ததாக காங்கிரஸ் தலைவர் செய்தி தொடர்பாளரான கோபண்ணா அவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்பொழுது ஜல்லிக்கட்டு இவ்வளவு போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது மத்திய மாநில அரசுகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? மத்திய அரசை கேட்கும் பொழுதெல்லாம் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில்தான் இது தடை வருவதற்கான காரணமே அப்படிங்கிற காரணத்தை மட்டுமே சொல்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? இல்ல, அதாவது ஜல்லிக்கட்டு இன்னைக்கு நடத்த வேண்டிய பொறுப்பு மத்திய மாநில அரசுகளுக்கு இருக்கிறது. கடந்த 2000 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் 2014 ஆண்டு வரை தொடர்ந்து நடந்தது. இந்த 2011 நோட்டிபிகேஷனை பற்றி தான் பாஜகவினர் அதிகமாக பேசுகிறார்கள். அந்த நோட்டிபிகேஷனுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மத்தியிலே நடைபெற்ற காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி காலத்துல 2012, 2013, 2014 ஆண்டுகளில் உச்ச நீதிமன்றம், மதுரை உயர் நீதிமன்ற ஆணையோடு ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டதை
முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதை போல தமிழக பாஜகவினர் மறைத்து பேசி வருகிறார்கள். இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடத்தாதது கடந்த 2000 ஆண்டுகளில் மத்தியில் பாஜக ஆட்சி செய்கிற 2015, 2016, இப்ப 2017 இந்த 3 ஆண்டுகளில் தான் மத்தியில பாஜக ஆட்சி செய்கிற காலத்தில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படல. இதற்கு பாஜக பதில் சொல்லணும். உண்மையிலேயே ஜல்லிக்கட்டு நடத்தணும்னா ஒரு நோட்டிபிகேஷன், துறை சார்ந்த ஒரு அறிவிக்கை மூலமாக அதை செய்ய முடியாது. மிருகவதை தடை சட்டம் 1960 சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கணும். அதை கொண்டு வர தயாராக இல்லாத பாஜக குறைந்தபட்சம் அவசர சட்டத்தையாவது கொண்டு வந்திருக்கலாம். இதையெல்லாம் செய்யாம வெறும் ஒரு அறிவிக்கை, துறை சார்ந்த ஒரு அறிவிக்கை மூலமாக அதை சரி செய்ய, உச்ச நீதிமன்ற தீர்ப்பை சரி செய்ய முயன்ற போது அதையும் உச்ச நீதிமன்றம் தடை விதித்து விட்டது. ஆக எல்லா நிலைகளிலும் தோல்வியடைந்த பாஜக இன்றைக்கு ஜல்லிக்கட்டு நடத்தாதற்கு முழு பொறுப்பேற்கணும். அதற்காக பழியை காங்கிரஸ் மீது போடக்கூடாது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 2004 2014 10 ஆண்டுகளும் ஜல்லிக்கட்டு நடத்ததை தமிழக பாஜகவால் மறுக்க முடியாது. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி சார். இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் கடைசியாக தமிழக அரசிடம் என்ன துருப்புச்சீட்டு இருக்கிறது, அதை எப்படியெல்லாம் செய்யலாம் என்பது குறித்து இன்னும் பல்வேறு தகவல்களுடன் சந்திக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இன்றைய செய்தி நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. இனிமேலுக்கு பழையதை பேசுவதை விட அடுத்து என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு பேசுறதா ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்க முடியும். மாநில அரசு கையில் கடைசியாக இருக்கக்கூடியது 254 பிரிவை பயன்படுத்தி குடியரசுத் தலைவரிடம் மனு கொடுக்கலாம்னு நம்ம கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்ன, அது எப்படி சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த கான்ஸ்டியூஷனோட 254வது ஷரத்தில் 2 விஷயம். ஒன்று, ஒரு மத்திய அரசின் சட்டம் உள்ளது, அதே ஏரியாவில் ஒரு மாநில அரசின் ஒரு சட்டம் இயற்றுகிறது. அதில் இந்த மாநில அரசின் சட்டம் மத்திய அரசின் அந்த விருப்பம், இன்டென்ஷனுக்கு எகென்ஸ்டாக இருந்தால் மாநில அரசின் சட்டம் செல்லாது. அது ஃபர்ஸ்ட் பார்ட். சென்ட்ரல் லா ஆர் ஸ்டேட் லான்னு வரும்போது சென்ட்ரல் லா வில் ப்ரிவேல். அதுதான் அது. செகண்ட் மாநில அரசின் ஒரு சட்டம் ஜனாதிபதியின் ஒப்புதலோடு வெளியிடப்பட்டிருந்தால் அது சம்பந்தமாக இருக்கும் மத்திய அரசின் சட்டத்தை விட இதுதான் மேலே நிற்கும் என்பது. ஸோ இதை பயன்படுத்தி மாநில அரசு நேரடியாக ஜனாதிபதிக்கு எழுதினால் ஏதாவது இம்மிடியேட் ரிலீஃப் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு தரப்பின் எதிர்பார்ப்பு. அதுதான் நீங்கள் கேட்குறீங்க. இதில் 2 விஷயம். ஒன்று, நமக்கு டைம் இல்லை. இன்றைக்கும் சனிக்கிழமைக்கும் இது மாட்டுப்பொங்கலுக்கும் இடையில் ஒரு நாள் தான் உள்ளது, ஞாயிற்றுக்கிழமைக்கும் இடையில். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் மத்திய அரசு ஜனாதிபதிக்கு நேரடியாக எழுதி அவர் மூலமாக ஏதாவது ரிலீஃப் வாங்குவதற்கு இந்த வருடம் நேரம் இருக்கிறதா என்பது பெரிய கேள்விக்குறி. இரண்டாவதாக, நீங்கள் மாநில அரசில் கவர்னர், மத்திய அரசில் ஜனாதிபதி, இவங்க 2 பேருக்கும் தனிப்பட்ட சோர்ஸ் ஆஃப் பவர் கிடையாது. நீங்கள் கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவர்கள் பேரில் சட்டங்கள் வெளிவந்தாலும் இயற்றப்பட்டாலும் அவர்களுக்கு தனியாக பவர் கிடையாது. அந்த கேபினெட்டோட ரெக்கமெண்டேஷன் தான் அவங்க ஒத்துக்கொண்டு இது பண்ணணும். சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தால் அந்த கேபினெட் ரெக்கமெண்டேஷனை திரும்ப அனுப்புவாங்க. கேபினெட் ரீட்ரேட் பண்ண நாள் இதுதான் வேணும்னு சொன்னாங்கன்னா அவருக்கு வேறு வழியே இல்லை. ஸோ நீங்கள் பிரசிடெண்ட்டுக்கு நேரடியாக எழுதினாலும் சென்ட்ரல் கேபினெட், யூனியன் கேபினெட் ரெக்கமெண்ட் பண்ணாமல், அவருடைய அறிவுரை இல்லாமல், எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் யூனியன் கேபினெட் இல்லாமல் ஜனாதிபதியால் தன்னிச்சையாக எதுவும் செய்ய முடியாது. ஸோ அதனால நடைமுறை சாத்தியம் அப்படிங்கிறது. ஆமாம், அதனால் அதுக்குள்ள அந்த ப்ரொசீஜரை நீங்கள் பைபாஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த ஒரு 254 இந்த தருணத்தில் பயன்படுமா என்று எனக்கு தோணவில்லை. அடுத்ததாக அடுத்த செய்தியை நாம் எடுத்துக்கிட்டோம்னா, போகி இன்றைக்கு காலையில் பார்த்திருப்பீர்கள், வரும்பொழுது எல்லா இடமும் ஒரே புகை மூட்டமாக இருந்தது. எந்த அளவிற்கு நமக்கு விழிப்புணர்வு அது குறித்து இருக்கிறது? காற்று மாசு உங்களுக்கு தெரியும், டெல்லியில் எல்லாம் எந்த அளவிற்கு விடுமுறை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டது. இந்த போகியை எப்படி நாம் ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடுவது அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இங்கே இருக்கிறது. காற்று மாசு அப்படிங்கிறது குறித்த நமக்கு என்ன புரிதல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லையா? அதாவது நீங்கள் சொல்கிறது கரெக்டாக. பீஜிங்கில் வெளிநாட்டு கம்பெனிகள் ரிஸ்க் அலவன்ஸே கொடுக்குறாங்க. ஏன்னா பொல்யூஷனால்
டெல்லியில் இப்போது பஸ் ஸ்டாண்டில் கூட பியூரிஃபையர்ஸ் வச்சு உட்கார வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. ஸோ காற்று மாசு வந்து அந்த பகுதியில் இருக்க மக்களை கடுமையாக பாதிக்கிறது என்பது சந்தேகமே இல்லை. ஆனால் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காற்று மாசு மற்ற டெவலப்டு சிட்டி பெங்களூர் அல்லது கல்கத்தா, டெல்லி, மும்பை அதோட கம்பேர் பண்ணும்பொழுது தமிழ்நாட்டு சென்னையின் காற்று மாசு ரொம்ப அதிகம் கிடையாது. ஒன்று, அது வந்து வருடம்பூராக. இரண்டாவது, இந்த போகி வந்து இது புது ஈவெண்ட் கிடையாது, வருஷம் நடக்கிறது. அது ஒரு பொங்கல் மாதிரி அதுவும் ஒரு பல ஆயிரக்கணக்கான வருடமாக நடந்து கொண்டு இருப்பது. அதுக்கு ஒரு கான்செப்ட் உள்ளது, பழையதை கழிவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பாலிக்காக பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து இப்போ இருக்கிற ஒரு யார்ட்ஸ்டிக், இப்போ இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பை அதன் மீது திணிக்க முடியாது. நீங்கள் தீபாவளியில் அது மாதிரி தான். நமக்கே தெரியும், சில வருடங்களுக்கு முன்னாடி யார் அதிக சத்தத்தோடு பட்டாசு வெடிப்பது அப்படிங்கிறது தான் அந்த ஒரு பகுதியில் ஒரு சிறப்பாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சத்தத்துக்கு அந்த டெசிபல் லெவல் சில வரைமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்ததுனால அந்த ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆகி அந்த லோ டெசிபல் கிராக்கர்ஸ் ப்ளஸ் நிறைய கலர் லைட் அந்த மாதிரி. ஸோ இது வந்து கிராஜுவலாக ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆகும்போது ஏற்படும். இப்போவே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்பாக இருந்த அந்த டயர்களை எரிப்பது அந்த மாதிரியான ஒரு நியூசன்ஸ் இப்போ இல்லை. ஸோ குறைந்து கொண்டிருக்கிறது. இது நல்லதில்லை. ஆனால் இது வந்து வருடம் முழுவதும் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இல்லை, இது வந்து ஒரு இன்றைக்கு நடக்கிறது மட்டுமல்ல, பொதுவாகவே நமக்கு வந்து இது குறித்து நமக்கு என்ன புரிதல் இருக்குது, காற்று மாசு அப்படிங்கிறத. ஏன்னா இந்த நாளில் தான் நம்ம இது குறித்து பேசவும் முடியும். இன்றைக்கு ஆரம்பிக்கிறது சரியான ஒன்றாகவும் இருக்கும். இல்லை, காற்று மாசு குறித்து பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் இப்போ எங்கேயுமே குப்பை எரிக்கும் பழக்கமே கிடையாது. நீங்கள் ஹைகோர்ட்டில் எத்தனையோ வழக்குகள் வந்து இந்த 3 டம்பிங் யார்டு, பெருங்குடி, பள்ளிக்கரணை, நார்த் சென்னை 3 இடத்துலையும் இந்த குப்பை கிடங்கில் தீ என்பது அந்த வழக்காக பலமுறை வாதிடப்பட்டுள்ளது. நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் உள்ளது. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா அங்கேயே இந்த குப்பை எரிக்கும் பழக்கம் ஆல்மோஸ்ட் முழுமையாக நிறுத்தப்பட்டு விட்டது. வெளியிலையும் குப்பை எரிக்கும் பழக்கம் கிடையாது. ஸோ அவேர்னஸ் லெவல்னு பார்த்தா இட்ஸ் வெரி ஹை. ஆனால் இது வந்து ஒரு பண்டிகையோடு சேர்ந்து இருப்பதனால் இன்றைக்கு நடப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இன்றைக்கு பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை, அதாவது சட்ட ரீதியாக என்ன வாய்ப்பு இருக்கிறது ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறத தொடங்கி இந்த ஆண்டு நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை அரசு எப்படி வேணால் மாற்றி அமைக்க முடியும், சட்டத்தின் வழியாக எப்படி பார்க்க முடியும் என்பதற்கான பல்வேறு காரணங்களையும் அதற்கான தகவல்களையும் வந்து நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.